friends, welcome back to my channel Karthika Pugar's Passion. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போறோம். இது எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ. நான் இத ரொம்ப நாளா வீடியோ அப்லோட் பண்ணனும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் இன்னைக்கு தான் எனக்கு அதுக்கான ஒரு கரெக்ட்டான ஒரு டைம் கிடைச்சிருக்குது. என்னோட கிச்சன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்ட்டான ஒரு மாடுலர் கிச்சனுங்க. மீன்ஸ் இதோட சைஸே வெறும் 10க்கு 8 தான். இத நான் எந்த மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ண போறேன். மீன்ஸ் இன்னைக்கு நான் ஸ்லைட்டா ஒரு டீப் கிளீனிங் பண்ணேன். சோ அப்படியே என்னோட கிச்சனோட ஒரு டூர் பிளஸ் நான் இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ண போறேன், எப்படி யூஸ்ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ண போறேன்றது தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித்அவுட் எனி டிலே நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் என்னோடய கிச்சனோட ஃபுல் வியூங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சப்போ என்னோடய கிச்சனை வந்து நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன், கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணேன். ஸோ அதனால தான் நான் கிச்சன் டூர் ப்ளஸ் இந்த நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி என்னோடய திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட வீடியோவாக ஷேர் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் மெயினாகவே எடுத்துருக்கிறேன். நான் என்ன கலர் இன்டீரியர் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன்னா கேப்பச்சினோ கலரில் பிளாக் ப்ரொஃபைல்ஸ் வர மாதிரி பண்ணியிருக்கிறேங்க. எதனால நான் கேப்பச்சினோ கலர் எடுத்துருக்கிறேன்னா, ஆல்ரெடி என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸு. ஸோ நான் ரொம்ப ஹெவியான கலர் இல்லாட்டி ரொம்ப ஒரு டார்க்கான கலர் கொடுத்துட்டேன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால நான் கொஞ்சம் பிரைட்டான கலரே நான் சூஸ் பண்ணிட்டேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த கலர் அவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி கிச்சனோட ஒவ்வொரு ஸ்பேஸுமே எந்த அளவு நம்ம அழகாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவு நாங்கள் பிளான் பண்ணி யூஸ் பண்ணியாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே நம்ம வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு வந்து நான் வச்சுட்டேன். மேலே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக லாஃப்ட் தாங்க. எக்கச்சக்கமாக லாஃப்ட் கொடுத்துருக்கனால ஸ்டோரேஜ்க்கு வந்து பஞ்சமே இல்லை. அதே மாதிரி ஃபேனுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஒன்றொன்னா பார்த்துடலாம். என்னோடய கிச்சன் என்ட்ரன்ஸில் ஸ்லாபில் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு இந்த 3 பர்னர் ஸ்டவ் வச்சுருக்கேன். இது வந்து நான் ப்ளோ ஹாட்டில் தான் வாங்கினேன். இது எதில் வாங்கினேன்னா அமேசானில் வந்து கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஆஃபரில் லாஸ்ட் இயர் சேல்ஸ் போச்சு, அதில் தான் வாங்கினேன். நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ நான் ஒரு 9 மந்த்ஸுக்கிட்ட ஆச்சு இது நான் வாங்கி யூஸ் பண்ணி ஆரம்பித்து. லைட்டர்லாம் தேவையில்லை, அப்படியே நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். 4000 சம்திங் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபேபர்லேருந்து சிம்னி வந்து வாங்கியாச்சு. அதையுமே நம்ம இன்டீரியருக்குள்ளே தள்ளிட்டேன் நான். இப்போ நம்ம மேலே பார்க்குற அந்த லாஃப்ட் எல்லாமே ஓப்பன் புஷ் டைப்புங்க. மீன்ஸ் நம்ம புஷ் பண்ணோம்னா அது ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி லாஃப்ட்டு தான் நான் வந்து வேணும்னு சொல்லி கேட்டு நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஹேண்டில் நம்ம கொடுத்தோம்னா அது பார்க்குறது கொஞ்சம் ஆடாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் இல்லாமல் சீம்லெஸ்ஸாக நம்ம வந்து இந்த மாதிரி ஓப்பன் புஷ் டைப் வந்து கொடுத்துட்டோங்க. இந்த மாதிரி கொடுக்குறனால என்ன, ஹேண்டில் இல்லாமல் நம்ம மேலே லாஃப்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமேன்ற அந்த ஒரு இதுக்காக ஹேண்டில் இல்லாமல் சீம்லெஸ்ஸாக இந்த மாதிரி பிளெயினாகவே நம்ம கொடுத்தாச்சு. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு எல் ஷேப்பில் ஒரு லெட்ஜ் தந்துருக்குறாங்க. மீன்ஸ் ஸ்டவ் பக்கத்துலே அதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் லைட்டுமே இது இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல அந்த லாஃப்ட், இங்கே பாருங்கள், நான் இப்படி புஷ் பண்ணோன்னா அது அழகாக ஓப்பன் ஆகிடுது. இது நம்ம பார்க்குற இந்த பைப் வந்து அந்த ஃபேபர் சிம்னி சொன்னோம்ல அதோட பைப்ஸ் போகுது. அந்த புஷ் டைப் நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அதுதான் அழகாக ஒர்க் அவுட் ஆகி நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னே அது க்ளோஸ் ஆகிடுது. இது வந்து 5000 புஷ் வர வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கீழே நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபேவருக்கு வந்து ஒரு ஷட்டர் மாதிரி கொடுத்தாச்சு. எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா ஈஸி டு அக்சஸ் தாங்க. மீன்ஸ் ஏதாச்சும் நம்ம சர்வீஸ் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக ரிமூவபிள் தான். தேவைப்படும் போது நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம சர்வீஸ் எல்லாம் இதில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓவர் ஹெட் கேபினட்ஸில் இந்த மாதிரி ஒரு கேபினட் தந்துருக்குறாங்க. இந்த சைட்லேயும் ஒரு ஓவர் ஹெட் கேபினெட்டில் அதுக்குள்ளே நாங்கள் வந்து ஆரோ வச்சுட்டோம். 2 ஓப்பன் ஸ்டோரேஜுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டவ்வுக்கு மேலே காட்டினேன்ல, அதில் வந்து என்னோடய க்ராக்கரி இதெல்லாம் தான் நான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது. இப்போ நான் அரேஞ்ச் பண்ணுவேன், அதையுமே நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அந்த ஸ்டவ் பக்கத்தில் தந்திருக்கிற எல் ஷேப்பில் லெட்ஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அது வந்து ப்ரொஃபைல் லைட்டுமே தந்திருக்கிறாங்க. மெயினாக நான் வச்சுருக்கிற இந்த இன்டீரியரில் வந்து என்னென்னா குர்ஜுவான் ப்ளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மீன்ஸ் நம்பர் 1 குவாலிட்டியில் நம்பர் 1 ப்ளைவுட்டு. ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணிட்டேன்னா கொலின் வச்சு இதை வந்து லைட்டாக நான் க்ளீன் பண்ணிக்கிறேன்.
நல்லா அந்த கிளாத் வச்சு நான் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரப்பர் ஷீட் வந்து நான் வாங்கியிருக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து நான் ஹோம் சென்டரில் வாங்கினது. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது 600க்கோ என்னமோ வாங்கிட்டேன். ஒரு நல்ல ஒரு பெரிய ரோல் கிடச்சிது. குவாலிட்டியுமே அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது. நான் இப்போ 9 இல்லை 11 மந்த்ஸாகவே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இப்போயும் புதுசு மாதிரியே இருக்குது. நம்ம எத்தனை தடவை வேணாலும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிறனாலேயே அந்த ஆயிலோட க்ரீஸ் எல்லாம் அதிகமாக படும். ஸோ அதனால தான் நான் ஹோம் சென்டரில் உள்ள குவாலிட்டியானதாகவே வாங்கி இதில் போட்டேன். ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லாட்டி ஒரு 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா டிட்டர்ஜென்ட் வச்சு நான் இதை வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கிடுவேன். இப்போ நான் நல்லாவே இதை க்ளீன் பண்ணிட்டேன், வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டைரெக்டாக அதில் நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த ஆயிலோட க்ரீஸ் எல்லாம் நம்ம இன்டீரியரில் வந்து அதிகமாக படாது. அதுக்கப்புறம் நம்மளோட ஒவ்வொரு திங்ஸையுமே இதில் வச்சிடலாம். நான் இந்த லெட்ஜில் வைக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் ஹோம் சென்டரில் தாங்க வாங்கினேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்னோடய வீட்டில் மெயினாக ஹோம் சென்டர் ப்ளஸ் டிமார்ட்டோட மிக்ஸாக தான் இருக்கும். எனக்கு ஹோம் சென்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் காஸ்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால ஸ்லைட்டாக நான் அப்படியே டிமார்ட்டுக்கு கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாமே நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் தாங்க. 19 ரூபா தான். இது நான் டிமார்ட்டில் வாங்கினேன். இதோட வீடியோஸுக்குமே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த எல் ஷேப் லெட்ஜில் வந்து நமக்கு வந்து ப்ரொஃபைல் லைட் தந்துருக்கனால பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. மீன்ஸ் வீடியோலாம் ஷூட் பண்ணும்போது உண்மையிலே ஒரு பார்க்குறதுக்கு ஒரு எலகண்டாக இருக்கும். அதே மாதிரி நான் பின்னாடி வந்து ஒரு ஒரிஜினல் பிளான்ட் வச்சுட்டேன், கேக்டஸ் டைப்பு. நான் ஜஸ்ட்டு இப்போது வீடியோக்காக தான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மாற்றிட்டு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து நாங்கள் வச்சுடுவேன். இதாங்க இதோட ஃபைனல் லுக்கு. அதுக்கப்புறம் அந்த லெட்ஜுக்கு கீழே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுவுமே நான் ஹோம் சென்டரில் வாங்கினேன். இது வந்து 999 ருபீஸ். இது ஆக்சுவலாக டிஷ்யூ ஹோல்ட்ரு. பட் நான் வந்து இந்த மாதிரி பர்பஸ்க்கு வாங்கிட்டேன். கீ வைக்கிறதுக்கு, தயிர் வைக்கிறதுக்கு, அது மாதிரி பெப்பர் அண்ட் சால்ட்டு மீன்ஸ் டைனிங் டேபிளில் சர்வ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாமே, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இதுலேயுமே நான் அந்த ரப்பர் ஷீட் போட்டேன். ஏன்னா நம்ம ஸ்டவ் பக்கத்தில் வைக்கிறனால அந்த ஆயிலோட க்ரீஸ் படும். அது இல்லாமல் நம்ம ஆயில் பாட்டில், கீ பாட்டில்லாம் வர்றனால அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மெட்டலை நம்ம வாஷ் பண்ண தேவையில்லை. ஸ்லைட்டாக அந்த ரப்பர் ஷீட்டை மட்டும் நம்ம அப்பப்போ வாஷ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அதை நான் கார்னரில் வச்சுட்டேங்க. அழகாக இருக்குதுல்ல. அதுக்கப்புறம் இந்த ஆயில் பாட்டில்ஸ் இதுவுமே ஹோம் சென்டரில் வாங்கினது தான். இது வந்து டிமார்ட்டில் வாங்கினேன். இந்த ஆயில் பாட்டில் இந்த பக்கம் இருக்கிறது. இது நான் தண்ணி பாட்டில் டெய்லி இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுக்கிறவங்க, ஏதாச்சும் டப்புன்னு தேவைப்பட்டால் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. தயிர் வைக்கிற அந்த செராமிக் பாட்ஸு இதெல்லாமே நான் இங்கே வச்சுட்டேன். நான் வந்து ஆஃபீஸ் போகும்போது கடன்னு சமைக்கணும். அதனால நான் 3 பர்னர்லேயுமே சமையல் போய்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லேயுமே சாதம் வெந்துகிட்டு இருக்குங்க. இதுதான் இதோட ஃபைனல் லுக்கு. எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது பாருங்கள். நான் மேலே அந்த பிளான்ட்டை நான் மாற்றிட்டேங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான் அந்த சென்டரில் வச்சுருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஓவர் ஹெட் கேபினெட்டில் இருக்கிற அந்த க்ரோக்கரி யூனிட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிடலாங்க. எனக்கு வந்து இந்த கிளாஸ் ஐட்டம்ஸு, செராமிக் ஐட்டம்ஸில் க்ரேஸ் ரொம்ப அதிகங்க. அதுக்கு நான் ரொம்ப செலவெல்லாம் பண்ண மாட்டேன். இதில் பாதி ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு கிஃப்டாக கிடச்சதான். லைக் என்னோடய மேரேஜ்க்கு, ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி கிஃப்டாக கிடச்சிது. இப்போ இந்த பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ப்ராடக்ட்டு நான் அமேசானில் வாங்கினேங்க. இது வந்து 16 பிளேட்ஸ் கிட்ட வச்சுக்கலாம். நல்ல வெயிட்டான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. நல்ல குவாலிட்டியுமே பக்காங்க. சைடில் 2 ஹேண்டில் மாதிரி தந்துருக்குறாங்க. இதில் என்னோட அந்த செராமிக் பிளேட்ஸ் எல்லாமே நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணிடலாங்க ஒவ்வொன்றா. நான் அதிகமாக இந்த பிளேட்ஸ் எல்லாமே யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கனாலோ இல்லாட்டி ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் டைமில் அந்த மாதிரி டைமில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரீக்வெண்ட்டாலாம் இதை நான் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் இது 2 வாங்கினேன். அதில் எனக்கு பத்தாதனால இது வாங்கினேன். இது எல்லாமே நான் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். இதுலேயுமே நம்ம பிளேட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணலாம். இது வந்து 6 பிளேட்டு ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோல்டரு. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஹோல்டர் வாங்கினாங்க. இது வந்து 6 கிளாஸஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதுவுமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் என்னோடய அந்த செராமிக் பவுல்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சாச்சு. ஜூஸ் குடிக்கிற அந்த கப்ஸு, அது மாதிரி என்னோடய கிட்ஸோட ஜூஸரு இதெல்லாமே நான்
இங்கே ஜூஸ் பாட்டில்ஸு இதெல்லாமே நான் இங்கே அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது தாங்க இதோட ஃபைனல் லுக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது பாருங்கள். அப்படி இது பக்கத்துலேயே நமக்கு பெரிய வெண்டிலேஷன் தந்துருக்குறாங்க. நாங்கள் வந்து மொஸ்கிட்டோ நெட்டு மட்டும் போட்டுக்கிட்டோம் ஸ்லைடிங்கில். நெக்ஸ்ட்டு வந்து சிங்கில் 2 பைப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கப் ஹோல்டருமே நான் ஆன்லைனில் வாங்கினது தாங்க. இதையுமே நான் இந்த மாதிரி வச்சுட்டேன், அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணும்போது எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஆரோ வைக்கிறதுக்கான அந்த ஓவர் ஹெட் கேபினெட் தான். நாங்கள் வந்து அர்பன் கம்பெனியோட தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா எல்லாமே ஃபுல்லாக அந்த ஒயர்ஸ் எல்லாமே உள்ளே போகணுன்னு தான் நாங்கள் பிளான் போட்டோம். பட் இன்டீரியர் பண்ணும்போது எந்த டைப் ஆஃப் ஆரோ வாங்குகிறோன்ற பிளான் இல்லாதனால அவங்க இன்டீரியர் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் இதை டிசைட் பண்ணோம். இது கொஞ்சம் பெருசாக இருந்தனால இது வெளியில் தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பார்த்திங்களா கொஞ்சம் கீழே தெரியுது, அது மட்டும் கொஞ்சம் ஆடாக லைட்டாக அசிங்கமாக இருக்கும். அந்த மேலே அந்த ஒரு கிரே கலரில் தந்துருக்குறாங்க பார்த்திங்களா ஒரு போர்டு மாதிரி, அது இருக்கிறனால இந்த ஆரோ வந்து எங்களால் மேலே தூக்கி வைக்க முடியல. மேலே தூக்கி வைக்க முடிஞ்சுன்னா ஃபுல்லாகவே மறைச்சிருந்துருக்கலாம். அதனால் கொஞ்சம் மட்டும் வெளியில் ஆடாக தெரியும். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஓப்பன் ஸ்டோரேஜ் வந்து தந்துருக்குறாங்க. அதில் என்னோடய ப்ரெட் டோஸ்டர் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். அதுக்கு நேராக கீழே நம்ம ஸ்லாபில் வந்து என்னோடய ஏர் ஃப்ரையரும் மிக்ஸியும் நான் வச்சுருக்கிறேன். அது மாதிரி எக் பாய்லருமே அங்கே தான் நான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வச்சுருக்கிறனால ஆரோவும் பக்கத்துலேயே இருக்கிறனால தண்ணி வந்து ஸ்பில் ஆகுங்க. ஸோ அடிக்கடி ஏர் ஃப்ரையர் மேலாம் பட்டுரும். அதுக்காக நான் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கிறேன். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லைங்க. நான் வந்து எந்த அளவு என்னோடய கிச்சனை வந்து ஹேண்டியாக எனக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியுன்றதை யோசித்து ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் வாங்கின ஒவ்வொரு ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கும் இதெல்லாம் யூஸ் ஆகும்னு தெரிஞ்சுட்டு தான் யூஸ் ஆகும்னு நினச்சிட்டு தான் நான் இதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ஸ்டாண்டு ரொம்ப ஹெவிங்க, 50 கிலோ வெயிட் வரை இது தாங்கும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறதுனால நம்ம ஸ்லாபெல்லாம் துடைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. மீன்ஸ் நம்மளோட ப்ராடக்ட்ஸை நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். ஒரு லாங் லைஃப் அதை நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் கற்பாம்பூச்சி தொல்லையெல்லாம் இருக்கும். இதுக்குள்ளே அந்த கேப்ஸ்லலாம் ஏர் ஃப்ரையரோட கேப்ஸ்லலாம் போயிடும்ன்ற ஒரு ரீசனுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒன்று வாங்கிட்டு சைடில் பவுச்சுமே தந்துருக்குறாங்க அதோட திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா எந்த தொல்லையுமே இருக்காது. மீன்ஸ் ஏர் ஃப்ரையரும் நீட்டாக இருக்கும், சேஃபாக இருக்கும். பக்கத்துலேயே நான் என்ன பண்ணிட்டேன்னா வாலில் என்னோடய ப்ரெஸ்டீஜ் பிளெண்டர் வந்து அங்கே ஹேங் பண்ணி அதிலே வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி வால் ஹேங்கிங்காக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த ப்ராடக்டை வேறு இடத்துல வைக்கணும். இது பாருங்கள் பக்கத்துலேயே நமக்கு அந்த ஸ்விட்ச் போர்டு இருக்கனால யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஆக்சுவலாக இந்த வாலில் தான் நாங்கள் டால் யூனிட் வைக்கணும்னு நினச்சோம். கிச்சன் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால டால் யூனிட் வைக்கலாம், பட் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிச்சன் அப்படியே கம்ப்ளீட்டாக இருட்டான மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னனால அந்த பிளானை நாங்கள் அப்படியே பிளாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன டேபிள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, அதை வந்து நான் இங்கே வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஃப்ரூட் பாஸ்கெட்டு இந்த மாதிரி மூடியோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாச்சு. அதனால் இந்த தொல்லை அதெல்லாம் இருக்காது. ஃப்ரூட்ஸுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கீழே வந்து என்னோடய வெஜிடபிள் கட்டரு அது மாதிரி தவா அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டேன். அது பக்கத்துலேயே என்னோடய ஃப்ரிட்ஜுமே ப்ளேஸ் பண்ணிட்டேங்க. ஃப்ரிட்ஜு மேலே வந்து என்னோடய நைஃப் ஹோல்டர் வந்து வச்சுருக்கிறேன். ஏன் கத்தியெல்லாம் மேலே வச்சுருக்கிறேன்னா எனக்கு ரெண்டுமே சின்ன கிட்ஸு. ஸோ நான் ட்ராலேயோ இல்லாட்டி கபோர்ட்ஸ்லேயோ இந்த மாதிரி வச்சேன்னா என் பசங்க வந்து மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால பயந்துக்கிட்டு நான் எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சுக்கிட்டேன். இந்த ப்ராடக்ட்டுமே நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா அந்த ஃப்ரிட்ஜு வந்து அதிகமாக அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக அதோட டாப்பில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜு கவர் வாங்கிட்டேன். சைட்ஸில் வந்து பவுச் தந்துருக்குறாங்க. அதில் வந்து நான் என்னோடய பென் அது மாதிரி டைரியெல்லாம் நான் வச்சுக்குவேன், பால் கணக்கெல்லாம் எழுதி வைக்கிறதுக்காக. இது தாங்க இப்போது ஃபைனல் லுக்கு. கீழே வந்து அண்டர் கேபினட்ஸ் பார்த்துடலாம். 3 ட்ரா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்குறாங்க. அதில் வந்து எனக்கு பார்ட்டிஷன் இல்லை. ஃபஸ்ட்டு இதில் மட்டும் என்னோடய ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு பார்ட்டிஷன் வந்து தந்துருக்குறாங்க. மித்ததுக்கு வந்து அப்படியே ட்ரா மாதிரி ப்ளெயினாக தந்துருக்குறாங்க.
இதுக்கு சிங்க்குக்கு கீழேயுமே இந்த மாதிரி ஒரு கபோர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் மட்டும் டபுள் லேயரில் இன்டீரியர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது பாயில் வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் வந்து சிங்க்குக்கு கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னோடய எக்ஸ்ட்ரா சிலிண்டரை இந்த மாதிரி சிலிண்டர் கவர் போட்டு வச்சுக்கிட்டேங்க. இதோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ் தான். ஆனால் உண்மையில அழகாக இருக்குது கிச்சனில் வைக்கிறதுக்கு. அப்படியே நம்ம போகிறது என்னோடய யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு தாங்க. இந்த டேபிள் வந்து ஆக்சுவலாக என்னோடய பசங்களோட ஸ்டடி டேபிளாக இருந்தது. இப்போ நான் வேறு டேபிள் வாங்கினதுனால இதை நான் இங்கே எக்ஸ்ட்ராவாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், நிறையா பொருள் டம்ப் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே வந்து துணி காய போடுறதுக்காக இந்த இது ஸ்டீலில் நான் வாங்கி வச்சுட்டேங்க. ஆக்சுவலாக நான் பால்கனிலேயுமே ஒன்று வச்சுருக்கிறேன். இங்கே வச்சதுக்கு மெயின் ரீசன் இந்த மழை சீசன் இல்லாட்டி கொஞ்சம் அதிகமாக துணி இருக்குன்னா இங்கே நான் காய போட்டுக்கிறேன். ஆப்போசிட்டில் அழகான ஒரு வென்டிலேஷனுமே தந்துருக்குறாங்க. கிரானைட்டில் நாங்கள் வந்து ஸ்லாப் கொடுத்துருக்குறோம். கீழே வந்து நம்மளோட டிஷ்வாஷர் இருக்குது. இங்கே வந்து நான் வெஜிடபிள் ஹோல்டர் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி கிரைண்டருமே வச்சுருக்கிறேன். வாஷிங் மிஷினுக்கு மேலே ஒரு கபோர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே கேப்பச்சினோ கலரில் தான். இங்கே வந்து என்னோடய டிஷ்வாஷர் ப்ளஸ் என்னோடய வாஷிங் மிஷினுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி லேடருமே வச்சுக்கிட்டவங்க, ஒவ்வொரு ஒர்க் வரும்போது ஒவ்வொரு வீட்டில் போய் கேட்க வேணாமே அப்படின்றதுக்காக. இங்கே வந்து 2 பிளான்ட் வச்சுருக்குறோம். இங்கே மெயினாக வைக்கிறதுக்கு என்ன ரீசன்னா அந்த ஏர் வந்து கிடைக்கிறதுக்காகவும் சன்லைட் கிடைக்கிறதுக்காகவும் தான். இதுதான் என்னோடய டால் யூனிட்டு. ரொம்ப பெரிய அளவுலலாம் இல்லைங்க, ஒரு ஸ்மால் சைஸு லெங்க்த்தியான ஒரு டால் யூனிட் தான். வித் லாக்கோடு எனக்கு வருது. உள்ளே வந்து 5 ஷெல்ஃப் பார்ட்டிஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே நான் அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டேங்க. இங்கே இருக்கிற எல்லா பாட்டில்ஸ் எல்லாமே நான் டிமார்ட்லேயும் ஹோம் சென்டர்லேயும் மிக்ஸ் பண்ணி வாங்கியிருப்பேன். அதே மாதிரி கீழே வந்து அரிசியெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கான அந்த பெரிய ஜாரு அது எல்லாமே வச்சுட்டேன். இந்த ஷெல்ஸுக்குமே நான் அந்த ரப்பர் ஷீட்ஸ் தான் விரித்து விட்டுருக்குறேன், ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் க்ளீனிங் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும்ன்ட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கிச்சனோட ஃபைனல் லுக்கு. அதே மாதிரி கிச்சனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்லாப் வந்து பிளாக் கலர் கிரானைட்டுங்க. இது வந்து எங்களுக்கு பில்டரே போட்டு தந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம யூட்டிலிட்டியில் வந்து டிஷ்வாஷருக்கு மேலேயும் இதே மாதிரி பிளாக் கலர் கிரானைட் ஸ்லாப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். எதனாலனா நம்ம ஏதாச்சும் பாத்திரம்லாம் வைக்கணுனாலும் அங்கே நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி சமைச்ச ஏதாச்சும் பொருள் வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். ப்ளஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஏரியாவை நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கு வசதியாக நம்ம அங்கே ஒரு கிரானைட்டுமே போட்டாச்சு. நம்ம ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டோன்ட் forget to like, share, subscribe and comment my channel. Thank you so much for watching my video. Stay tuned for another video. Bye friends.